இல்ல நீங்க வந்து ஒரு வாட்டி கேமரா முன்னாடி பண்றீங்க, அந்த கேமராவே உங்களை பார்த்து பயந்து போகுது. அது பயந்து போகுதா இல்ல உங்களை வந்து அவங்க அவாய்ட் பண்றாங்களா? சரி, அப்படிலாம் இல்லம்மா, ஒரு உண்மையை சொல்லவா? இல்ல கேமரானா இப்போ ஒரு கேமரா வச்சுக்கல, நீங்க ஏதோ பேசுறீங்க இல்ல ஏதோ டான்ஸ் ஆடுறீங்க இல்ல ரீல்ஸ் பண்றீங்க, அந்த கேமரா என்ன பண்ணணும், உங்களை மதிச்சு உங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்க ஒரு கெஸ்ட், உங்களுக்கு நீங்க ஒரு நடிப்பு அரக்கன், அடுத்து தமிழ் சினிமாவை நீங்க தான் காப்பாற்ற போறீங்க, அந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஆள் நீங்க. ஸோ நிறைய ஆக்டருக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டு உள்ள வச்சுட்டு அந்த கேமரா திருப்புறது வந்து அது என்ன மாதிரி பழக்கம்? கேமரா மேலே எந்த தப்பும் கிடையாது சொல்லலாம். அதே கேமரா தான் நான் 42 நாள் உள்ளே இருந்தேன். அதே கேமராவோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம தான். நான் வெளியில் வந்தப்போ என்ன தெரியுமா, உண்மையிலேயேமா விஜய் டெலிவிஷனுக்கும் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும் எந்த ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. 100 நாள் ஷோவில் இருப்பாங்க, அவங்க தெரிய மாட்டாங்க. 42 நாளில் உலகத்தை அதிரே வச்சிருக்கோம். இல்லை நீங்கள் புண்ணியம் பண்ணீங்களா அவங்க புண்ணியம் பண்ணாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தோணுது. ஏன் அப்படின்னா இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கண்டஸ்டண்டாக உள்ள போறீங்க, போகும்போது பார்த்து எல்லாரும் சேர்ந்து நிற்கிறீங்க. இங்கே மக்களோட மனதில் என்னன்னா இந்த வாட்டி வந்து டைட்டில் வின்னர் டாக்டர் திவாகர். உண்மைதான். ஏன் அது மாறுச்சு? அப்போதான் மக்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இது ஸ்கிரிப்ட், ஒரு டிஆர்பிக்காக இவரை வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இவர் ஆகாதுன்னு கலத்தி விட்டுறாங்க. ஸோ அப்படிதான் வெளியில மக்களுடைய பார்வை இருக்கு. அப்படி இல்லை சொல்ல, உண்மையை சொல்ல வரேன், நம்மளோட எதிரிகள் அப்படி நினைக்கலாம். பட் விஜய் டெலிவிஷன் வந்து அவங்க பிள்ளையாக தான் வச்சிருக்காங்க நம்மளை.